வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட்டுறவு வங்கிகள் வழங்கப்பட்ட விவசாய கடன் தள்ளுபடி செய்வது குறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பை இந்த தகவல் இந்த வீடியோவின் மூலமாக பார்க்கலாம். ஆல்ரெடி 50,000 வரை கடன் தள்ளுபடி மட்டுமே தள்ளுபடி அறிவிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் மாற்றம் செஞ்சிருக்காங்க. 75,000 வரை ரூபாய் வரை உயர்த்தப்பட்டிருக்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. விவசாயிகளுடைய பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து முதல்வர் விஜய் விரைவில் அறிவிப்பார். அமைச்சர் வினோத் அவர்கள் புதிய தகவல் ஒன்று வெளியிட்டிருக்காரு. கும்பகோணத்தை தலையிடமாக கொண்ட புதிய மாவட்டம் உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் வினோத் குறிப்பிட்டுள்ளார். இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு ஒரு நன்மை செய்யக்கூடிய செய்திகளாக அமைச்சர் வினோத் அவர்கள் இந்த தகவலை நமக்கு பகிர்ந்திருக்காருங்க. இதுல என்ன அப்படின்ற முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா, விவசாயிகளின் கூடுதல் பயிர்க்கடனை தள்ளுபடி செய்வது குறித்து முதல்வர் விஜய் விரைவில் வெளியிடுவார் என தமிழ்நாடு வேளாண் துறை அமைச்சர் வினோத் அவர்கள் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்துல சீரமைக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை அமைச்சர் வினோத் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றியும் திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து அவருக்கு திருக்கோயில் சார்பில் அர்ச்சகர்கள் பிரசாதங்கள் அளித்து ஆசி வழங்கினர். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் வினோத் கும்பகோணம் மாநகரின் நீண்டகால கோரிக்கையான கும்பகோணத்தை தலையிடமாக கொண்ட புதிய மாவட்டம் உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும். எல்லா பருவநிலை மாற்றங்களால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து விவசாயிகளை காக்க அந்த நேரத்தில் சாகுபடி செய்ய உகந்த பயிர்கள் தற்பொழுது ஆய்வு மேற்கொண்டு அதை நாங்க செய்வோம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காருங்க. மேலும் வேளாண் கல்லூரி வர வேண்டும் என்ற கோரிக்கை இருந்துள்ளது. அது குறித்து முக்கிய தகவல்கள் வெளியிட பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது, அதையும் குறிப்பிட்டார். அதே போல பாதுகாக்கப்பட்ட காவிரி டெல்டாவில் வேளாண் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து விதமான நடவடிக்கைகளும் இதுல எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா வேளாண் சார்ந்த தொழிற்கூடங்கள் அனைத்துமே இங்கு அமைக்கப்படும் அப்படின்றதையும் அமைச்சர் வினோத் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டாரு. அதுல மிக மிக முக்கியமானது பாத்தீங்கன்னா, தாவேக ஆட்சி பொறுப்பேற்ற பின்பு பயிர்க்கடன் 75,000 மட்டுமே கடன் தள்ளுபடி செய்துள்ளது. ஆனால் தேர்தலுக்கு முன்பு வாக்குறுதி அளித்த தாவேக அரசு 100% தள்ளுபடி பயிர்க்கடனை செய்ய வேண்டும் என விவசாயிகள் போராட்டம் நடத்திட்டு வராங்க. பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்றது பாத்தீங்கன்னா 100%, அதுக்கு கீழே ஒரு 5 ஏக்கருக்கு மேல போனா 50%, 5 ஏக்கருக்கு உள்ள இருந்தா 100% முழுமையான தள்ளுபடியை கொடுக்கணும் அப்படின்றது தாவேக்காவுடைய தேர்தல் வாக்குறுதி. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா விவசாயிகளுடைய வயிற்றுல புளியை கரைத்தது போல 75,000 ஒரு தள்ளுபடியா? ஒரு விவசாயியும் 2 லட்சத்துக்கு மேல கடன் வைத்துள்ளார். இது மகாராஷ்டிராவில் இந்த தள்ளுபடி 36,000 கோடிக்கு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. தமிழகத்துல வெறும் 6,000 கோடிக்கு இந்த தள்ளுபடியை கொடுத்திருக்காங்களே, ஏன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா விவசாயிகள் கொந்தளித்து அங்கங்க போராட்டங்கள்ல ஈடுபட்டு இருக்காங்க. விவசாயிகளுடைய போராட்டத்திற்கு ஒரு முக்கியமான தீர்ப்பு இன்னும் விரைவில் முதல்வர் விஜய் அவர்கள் வழங்க இருக்காங்க. மீண்டும் பாத்தீங்கன்னா முதல்வர் விஜய் ஆலோசனை கூட்டத்தை நடத்த இருக்காரு. இந்த 75,000 அப்படின்றத மாற்ற போறாருங்க. கண்டிப்பா அந்த 75,000த்துல மீண்டும் 1.5 லட்சத்துல இருந்து 4.5 லட்சம் வரைக்கும் தள்ளுபடியை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவுகள் எட்டப்பட்டு வருது. நிச்சயமாக இந்த ஜூன் மாதம் இறுதி இல்லைன்னா ஜூலை முதல் வாரத்துல இதற்கான அப்டேட்டு நமக்கு கிடைக்குங்க. கண்டிப்பா வெயிட் பண்ணி பாருங்க. அதற்கு முன்னாடி உங்க அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளை சென்று உங்களுக்கு உண்டான ஃபைல் உங்க பெயர் இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.